லால் சலாம் படம் வந்து ரொம்ப பெரிய தோல்வி. அப்படி நஷ்டம், இப்படி நஷ்டம், அது இதுன்னு சொல்லிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க எல்லா பக்கமும். இந்த உருட்டல் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்குமே சரி வந்து போயிருக்கு. அண்ட் வந்து மெயினாக வந்து ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டிருப்பாங்க போல் ரஜினி சார் கிட்ட. ரஜினி சார் வந்து சூப்பராக பல விஷயங்கள் வந்து ஐஸ்வர்யா அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு இப்போ வந்து பரவிட்டு இருந்துச்சு. அதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து லால் சலாம் அவர் படத்துடைய வெற்றி எப்படி போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் பேசும்போது இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக வந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லி ஐஸ்வர்யா அவர்கள் சொல்லும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னாராம்மா, அதெல்லாம் இல்லைம்மா, நம்ம படத்துக்கு பட்ஜெட் இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோக்கான வியாபாரம் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியான லாபம் வந்து வந்திருக்கு, அவ்வளோதான் நம்ம கண்டுக்கணுமே தவிர வந்து இது வந்து பெரிய அளவுக்கு கலெக்ஷன் பண்ணும், 150 கோடி 200 கோடி கலெக்ஷன் பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து என்ன தேவையில்லை. இந்த படம் வந்து நம்மளை பொறுத்தவரை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி தான், சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு உங்களுடைய அடுத்த படத்திற்கான வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதிலே நீங்கள் ஸ்டக்காகி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொன்னதை மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய நோக்கம் என்னமோ அது வந்து கரெக்டாக இந்த படம் வந்து காமிச்சிருக்கு. எந்தெந்தெல்லாம் நம்ம காமிக்கணும்னு நினச்சோமோ, மதத்துடைய நல்லிணக்கத்தை காமிக்கணும்னு நினச்சோம், இந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சோம், அந்த ஊர் வந்து எப்படிப்பட்ட ஊர், எப்படி வந்து ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் ஒன்றா இருக்கிறாங்க நம்ம காமிக்கணும்னு நினச்சோம். அந்த ஊருக்காரங்களே நம்மளை பாராட்டுறாங்க, அவங்க நம்ம நேரில் பார்த்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காராமா. ஸோ நம்ம எடுத்த நோக்கம் எதுவுமே வீணாகலை, எல்லாமே சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? ஸோ இது வந்து நம்ம நார்மல் ரஜினி படம் கிடையாது, அவ்வளோகான கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ரஜினி வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு, அது நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஓடிடியில் அந்த படம் இன்னுமே சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காராம்மா. ஸோ இதெல்லாம் வந்து சில பொறுக்கிகள், சில ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வன்மம் பிடிச்ச நாய்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்கள்ல, 3 பேர் உட்காந்துட்டு யூடியூப் சேனலில் பேசுவானுங்க. ஸோ இவனுங்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மத நல்லிணக்கம் உள்ளவர் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து காசை வாங்கிட்டு செயல்படுறான்னு நம்ம தெரில. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி தான் பேசுகிறாங்க, அவனெல்லாம் கண்டுக்காதீங்க, அவ்வளோதான் ரஜினி சார் சொல்கிற அட்வைஸ் நமக்கும் சேர்த்து தான். ஸோ உங்களுடைய கருத்தை அந்த படத்துடைய இது குறித்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த படம் குறித்து நிறைய அப்டேட்ஸ் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.